வணக்கம் மக்களே, சூப்பர் ஹாட் நியூஸ் என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாலிவுட் அதாவது தெலுங்கு மூவிஸில் புதுசாக ஒரு படம் வரப்போகுது. நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி சார் உருவாக்கின படம் தான் அது. ஆர்ஆர்ஆர் படத்துக்கும் பாகுபலி படத்துக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ணுற படம் இது. படத்தோட பேர் வாரணாசி. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டோம்னா மகேஷ் பாபு. விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காக இருக்குது. ட்ரைலர்லேயே ஓப்பனிங்கில் ஒரு முனிவர் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில் ஒரு யாகம் பண்ணுறாரு. அதுலேருந்து அப்படியே டைரெக்டாக கட் பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமி மேலே நொறுங்கி பூமி அதுலேருந்து அப்படியே தூள் தூளாகிற மாதிரி ஒரு ஷாட்டு காமிக்கிறாங்க. எதுக்காக இந்த ஷாட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போய் அதில் இருந்து டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது என்னோட யூகமாக இருக்குது. இதுலேருந்து தான் படம் ஆரம்பிக்குதா இல்லை இந்த ஒரு ஈவெண்ட்டை நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. இதுலேருந்து கட் பண்ணோம்னா ஒரு பெரிய பாதாளத்தில் ஒரு லேடி உழுகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் சீன் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இருக்கிற ஒரு காளி தெய்வம் மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த தெய்வத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன மஸ்தா தேவின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் இன்னுமே வழிபடுற ஒரு தெய்வம். அது எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய பாதாளத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த தெய்வத்துக்கு தலைக்கு பதில் ரத்தமாக இருக்குது. இந்த ஒரு ஷாட்லேருந்து அப்படியே டைரக்டர் கட் பண்ணி நம்மளை பனிமலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே அண்டார்டிகா கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயுமே ஹீரோ அப்படியே தடுமாறி மேலே ஏறுற மாதிரி ஒரு ஷாட்டு. இங்கே எதையோ தேடிட்டு போகிறாரு. இந்த ராஸ் ஐ ஷெல்ஃபுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் அண்டார்டிகாவை இன்னும் நிறைய நாடுகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியா தான். இந்த ஒரு ஐஸ் ஷெல்ஃப்குள்ளே ஏதோ ஒரு புதையலோ ரகசியமோ இருக்குது. அதை தேடி நம்ம ஹீரோ போகிறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு பார்ட்லேருந்து தெரியுது. இந்த ஒரு பனிமலையிலேருந்து டைரக்டர் கட் பண்ணி நம்மளை அப்படியே ஆஃப்ரிக்காக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அம்போசெலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. மேலே இங்கேயுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிளைடிங்கில் அப்படியே சுற்றி வர்றாரு. கீழே ஒரு அருமையான ஒரு காடு. இந்த காட்டிலேயே ஏதோ தேடுறாரு. கிட்டத்தட்ட இந்தியன் வெர்ஷன் ஆஃப் இண்டியானா ஜோன்ஸ் படம் அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் வேறு சாவி இல்லை புஸ்தகம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அதை தேடி தான் ஹீரோ எப்பவும் போவாருங்க. அடுத்து கட் பண்ணோம்னா டைரெக்டாக அந்த பனிமலைக்கு கீழே ஒரு பெரிய கப்பல் உளுந்து கிடக்குது. அந்த கப்பல் ரெண்டாக பொளந்து அந்த கப்பலுக்கு மேலே எதையோ நம்ம ஹீரோ தேடுற மாதிரி சின்னதாக ஒரு ஷாட் வருது. இதுவுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பனிப்பாறையில் உறைஞ்ச ஒரு கப்பலுக்குள்ளே போய் தேடுறது அப்படிங்கிறது குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த ஷாட்டு டைரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா நேராக திரேதா யுகத்துக்கு வர்றாங்க. அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை போயிட்டுருக்குது. அங்கே ஹனுமானோட வாலில் ஒரு குதிரை வண்டி ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி நம்ம ஹீரோ வர்றாரு. ஏன் இது ஹீரோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஷாட்டில் ஸ்ரீராமரை அம்பு விட்டு கும்பகர்ணனை கொல்கிற மாதிரி ஷாட் வருது. அப்போ பின்னாடி குதிரையில் வர்றது யாராக இருக்கும்? நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான டைம் ட்ராவல் படம் அப்படின்னு நல்லா தெரியுது. ஸோ இது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் ப்ளஸ் டைம் ட்ராவல் படம் அப்படின்னு நம்ம அற்புதமாக இந்த மாதிரி ஒரு காம்போ இந்திய திரைப்படத்தில் இது முன்னாடி வந்ததில்லை. இந்த படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.